என்னமா சொல்லுமா அந்த பிள்ளை எப்படி என்னமா மாமா ஐயோ ஒரு மாதிரி நினைக்கிற மாமா என்ன செய்யணும் உடைய கேடாது இருக்க மாமா ஏய் மாமா வரி வாரி அடி மாமா வாரி வாரின்னு மல்லாக்கல்ல படுத்துறா மல்லாந்து படுத்து மாமா மாடு மிதிச்சு இல்லடி மாடு மிதிச்சு அண்ணன் நடனப்பை அச்ச வெள்ள போல் இருப்பை சின்ன நடனப்பை அழகு பெண்டுகளா சினி வெள்ள போல் அப்படியே கூசுமே நான் உடனே பார்த்ததாமா பீச்சு போச்சோ அப்புறம் வெட்டுக்காரே அப்புறம் நல்லா இங்க என்ன குது அது மூத்திரம் குடிக்க வாக்கு அகரம் கூட உன்னை பார்க்குறாங்க ஒரு மாதிரியா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் ஆள் பார்க்க கொஞ்சம் நல்லா பல்கா இருக்கீங்களே ஏய் செய்யணும்னு சொல்லிருக்கல உன்ட்ட ஏன் என்ன பிடிக்கலையா உங்களுக்காகத்தானே இப்படி கருப்பு கடை நம்பர் ஆப்ரேட் பண்ணிக்கிறேன் உன்னை பார்த்துட்டு குறுகுறுன்னு அவர்கிட்ட சொல்லுமா இப்போ மட்டும் வீடியோ எடுக்க மாட்டியே அடியே வாடி காவலுக்கு போகணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் வாடின்னு சொல்லி வர சொல்லிட்டு இவன் எங்கே போனான்னு தெரியல அடியே பாத்தியா இருக்கிற வெக்கையில இந்த பூச்சி தொல்லை வேற சரி வீடு அதுவும் ஜீவராசிகள் தானே இதெல்லாம் சமாளிச்சு இந்த காசை வாங்கி வீடு கடை லோனை அடைக்கிறதுக்குள்ள படுற பாடு நீ அப்படித்தான் நான் அப்படித்தான் உனக்கு 10 எனக்கு 15 ஆமா நம்மள எங்கடி போறோம் வந்துருச்சு திரும்ப மறு மாசம் ஆமா மாசம் பிறந்தாலே நம்மளுக்கு மாசமான மாதிரி தெரியுது ஆமா ஆமா இவ்வளவு அழகா இருக்கியே எந்த ஊருக்காரி நீ நீ எந்த ஊரு நான் வந்து திண்டுக்கல் நம்மளுக்கு கரூர் ஏய் அதுவும் என் ஊர் தான் பக்கத்துல தாண்டி நம்மளாம் ஒரு ஊர் தானே செம்ம புகரா இருக்கிய புகரா இருந்து என்ன பிரயோஜனம் ஆளு அழகா இருக்கியடி அடி பாடி என்ன சாப்பிடுற பிய தின்றேன் ஏய் என்னடி சாப்பிடுறேனா அடியே என்னடி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுதான் யாவுகப்படுத்தாதடி அதை அடிக்கடி ஆனா அது கருப்பு குஞ்சுன்னு யாருக்கு தெரிய போகுது எப்படி இருந்தா என்ன ஒண்ண போறோம் ஒன்றும் பண்ண முடியாது இருட்டுக்குள்ள தெரியவா போகுது அடியே என்னடி வாழ்க்கையில பொம்பளையா பிறந்ததும் போதும் சரி எவ்வளவு இடி வாங்க வேண்டியதா இருக்கு தெரியுமா ஏன் அப்படி சொல்ற உண்மைதாண்டி மாதராய் பிறப்பதற்கு மாதவங்கள் செஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு தெரியாம சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா எங்கிட்டு மாதவம் பண்றாங்க என்ன பண்றாங்க நம்மளதான் பண்றாங்க நம்மள பண்றதுக்கு தாண்டி கல்யாணம் பண்றாங்க வேணாம்டி வாழ்க்கையில பொம்பளையா பிறந்ததும் போதும் பல இன்னல்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிரும் அப்படி நீங்க என்ன அனுபவிச்சீங்க உங்க வாழ்க்கையில அப்படி நடந்த துயர சம்பவம் என்ன அத வந்து எடுத்து சொன்னீங்கன்னா இந்த துயர ஒரு மைக் எடுத்து அப்படி பேட்டி கொடுக்குறேன் உனக்கு ஏன்னா நான் எவ்வளவு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னமோ பத்திரிகையாளர் கேட்கற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் இல்லடி துயரம் அப்படி கேளுடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த துயரம் என்ன அப்படி என்னமா பேட்டி எடுக்கிறேங்க நான் எவ்வளவு ஃபீலிங்கா கோபப்படாத தொழில்ல பொறுமை முக்கியம் இல்ல எனக்கு பொறுமை பத்த மாட்டேங்குது காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எரிச்ச முஜரா இருக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா காசு இல்லாத ஆள்கிட்ட ஏன் போற அப்படிதான் காசு இருக்கு 10,000 இருக்குன்னு சொல்லி வந்துடுறாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு இல்லைங்கிறாங்க வரப்பே டவுசரை வாங்கி வச்சுட்டு வர இனிமே அப்படிதான் செய்ய போறேன் சட்டியை கழட்டி தான் உள்ள பாக்குறது சரி அடியே அப்படி உங்க வாழ்க்கையில நடந்து அந்த துயர சம்பவம் இல்லடி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வேணாம் நீ இப்படி கேட்கறத பார்த்தா என் சோகத்தை ஒன்றை சொல்ல முடியாது போல இருக்கு நீ என்னமா நக்கல் பண்ணி கேட்கற மாதிரி கேட்கற குரங்கு பழம் திங்குது பாரு அங்கிட்டு பாரு அது ஏன் பழம் தின்றது ஏன் பழம் தின்ற ஏன் பழம் தின்ற கொரில்லா குரங்கு அடியே அடியே ஒரு பொம்பளை பிள்ளை குடிகாரனுக்கு கூட வாக்குப்படலாம்டி சரி அவனை திருத்தி போடலாம் கஞ்சா குடிக்க கூட நம்ம கல்யாணம் பண்ணி அந்த ஆளை திருத்தி போடலாம் சரி ஆனா இந்த கணேஷ் போல போறாங்க பாரு ஆமா அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது ஆமாடி நான்லாம் பண்ணவே மாட்டேன் ஆமா என்கிட்ட இருந்து வாங்கி கொலகார பாவிய
வாக்கால அந்த கணேஷ் பிள்ளைய போட்டுக்கிட்டு அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வேலை வச்சு முச்சம் கொடுப்பேன் அப்புறம் நொச்சுன்னு அதோட அந்த பொம்பளை மருந்தை குடிச்சுக்கிட்டே சாகணும். அப்படி ஆண்களை குறை சொல்லாதடி. ஏப்பா? ஏன் அப்படி நாத்த பிடிச்ச வாய்க்குல போய் முத்தம் கொடுக்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அங்க பொண்டாட்டி வாயும் நாத்தம் அடிச்சிருக்கும். அதை தாங்க முடியாம தான் இவன் போலைய போட்டு போய் கொடுக்குறேன். ஓ மை காட், இது எனக்கு தெரியாம போச்சே. ஆனா நான் ஒரு மாப்பிள்ளையை தயார் பண்ணி வச்சுட்டேன். என்ன? நான் ஒருத்தர் எனக்கு தெரியாமலா? உனக்கு தெரிஞ்சாதா? யாரை காதலிக்கிற? இந்த உட்காந்துருக்காருல்ல, யார? பேசாம டிவி பிரச்சனை நான் அவர்கிட்ட விட போறேன். எதுக்கு? ஆமா, மாசம் மாசம் கொலா கட்டிடுவாரு. ஒரு ஸ்பீக்கர் வித்தா போதும். அப்படி சொல்லாதடி, அவரை சொல்லாத. இன்னும் உன்னை வச்சு பல பொருள் வாங்கணும் அவரு. இருக்கிற பொருளை பெருக்கணுமே தவிர, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் போறான்னு வச்சுக்க, அந்த பெண் போகையில அந்த குடும்பத்துல இருக்கிற பொருள் பெருகணுமே தவிர இருக்கிறதும் போச்சுன்னு ஆயிடக்கூடாது. அடியே பெருகணும்னா இங்க பெருக்கினா தாண்டி உண்டு. சிச்சி, அந்த பெருகிறது இல்ல, அந்த பெருக்கிறது வரையா? சரி இருக்கட்டும். அம்மா பாத்தியா? நகை நட்டு மாட மாளிகை கூட கோபுரம் அந்த மாதிரி பெருகணும்னு சொல்லு. சரி அம்மா பாத்தியா? நீ பாத்தியா? இந்த மத்திக்கு எனக்கு அப்படியே கண்ணப்பஞ்சாரம். அம்மா கூப்பிடுவோம். அம்மா உனக்கு அப்படிதான் இருக்கா? வித்திய காலி எதிர்பார்க்குறாங்கம்மா. அந்த வேலைக்கு வச்சிருக்காருமா. புதுசா நீ தானா சேர்ந்திருக்க வேலைக்கு? நீ ஏன் மயக்கமா இருக்க? என்னமாச்சு உனக்கு?
என்னமோ தெரியலம்மா பெட்டிக்கார மாதிரி பெட்டிக்கார் பார்த்த பார்வையிலே சினையாயிட்டம்மா. மயக்கம் வருதுமா வாம்பிட்டு வர மாதிரி இருக்குமா சாப்பிட்டது ஏதாவது சேராம சாப்பிட்டுருப்பேன். அவர் காம வெளியில பார்க்காத. நீங்க தயவு செய்து பாரும்பொழுது பெட்டிக்கார கண்ணை மட்டும் பாருங்க, வேற எதையும் நான் பார்க்காதீங்க. கண்ணை மூடிட்டேன் உன்னை பாக்குறது இல்ல. நான் வாழ்ந்திருக்கேன். நீங்க வேணாலும் பாடுனீங்களே. ஆமா. வாங்கி பாடினாரா? ஆமா. இவதானே வாங்கி பாடினா. இப்ப நீங்க எல்லாம் வாங்கி பாடுனாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்னடி? என்னை பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஓ, அப்படியா? அதுதான் சங்கதியா? ஆமாமா. முதல்ல நல்லாதான் இருந்தாரு. நீ வந்ததுல இருந்து மாத்தி விட்டேன். ஆமா. எங்க அப்பா கண்ணு எடுத்துமா காவல் பார்க்க சொல்லி கண்டிப்பாமா நம்ம பாப்போமா? கண்ணு கருத்துமா பாக்கணுமா இல்லையா? அந்த இடத்தை வர்ணிப்போம். டப்பு டப்பு பறவை விரட்டுவோம். அது என்னது? டப்பு டப்புன்னு பறவை விரட்டு. அப்படி வரட்டனு. அப்படி வரனத அவர் டப்பு டப்புன்னு வருவாரு. அப்படி அவர்தானே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எப்படி எல்லாம் வந்து பறவை வந்து சல்லி சொல்லுன்னு விரட்டணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாரதர் வந்துருவாரு. அவசரப்படாதீங்க, வந்துருவாரு. எப்படி இருக்கு வெள்ளிமணி கிண்ணத்துல? வெள்ளிமணி கிண்ணத்துல இப்ப இந்த பிள்ளை வெள்ளிமணி கிண்ணத்துல நல்ல நல்ல சந்தனம் தான். சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சுக்குள்ள தந்தனம் தான். வெள்ளிமணி கிண்ணத்தில் பாருங்க அவளால இருக்க முடியல. அவள பக்கமா சுத்திக்கிட்டு தெரியறா. அவளுக்குலாம் அலோலம் 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 சாலோலம் அலோலம் 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 அலோலமியே அலோலம். என்னம்மா ஆலோலா? பறவை விரட்டுறதுக்கு நேரமாச்சு. 2 மணி 3 மணி ஆக போகுது. எத்தனை மணி ஆனா அப்பா என்ன சொல்லியிருக்காரு? என்ன ஆடி பாடி நான் பாட்டு பாடுறேன். என் தங்க நீங்க ஆடுங்க. நாங்களே ஆடிட்டு இருக்க. நாங்க சம்பளம் வாங்குறோம். நீங்க என்ன பிரார்த்தனை? நான் இது வரைக்கும் பேசினேன் பாடுனேன். அதுக்கெல்லாம் சம்பளம் கிடையாதா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம அப்பா என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொன்னார்? ஆடி பாடி. ஏப்பா பெட்டிக்கார வாயில என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்காரு? டேய் சொல்லுமா. அவங்க 2 பேரும் ஆடிட்டாங்க. நீங்க ஒரு ஆடத்தை போடுங்க. வேணுமா? கேள்விப்பட்டோம்ல. வாழையர் பிடிக்க
கட்டிக்கிட்டு ஆ. கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி திருச்சி சேலம் தஞ்சாவூர் தாண்டி பொள்ளாச்சி போலே ஒடு அடி திருவாத பேரே பங்கவாடி திருவிழா உனக்கே சொல்லித்தாடி மாமோ பொண்ணை கொடு என்னம்மா டேய் ஏன்டா இந்த பிள்ளை பார்த்துக்கிட்டு அடிச்சேயா அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மேகலே உன் கழுத்துக்கு பொறுக்க முடி நம்மூரு மீனாட்சி பாட்டாலும் அவ கண்ணுக்கு வருத்த முடி ஓடி கண்ணங்காடுத்த கிளி கட்டளைகள் கொண்ட கிளி பச்சமலகா காரமில்லே ஓ மாமனாருக்கு அத்தாடி இவன் ரொம்ப இது என்னடி எப்படி ஆடுற அவளை பாருவேன் அம்மா உன்னைய பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க ஒழுங்காரு உத்தருவையில் தாரி ஒரு உழுப்பு கட்டும் தாரி அம்மா பயப்படுறாங்க நான் இடிச்சு போடுவேன்ட்டு ஆ. அலோலா அலோலா ஏன் நந்தவன் வந்துருச்சு இந்த பறவையெல்லாம் போகாதுமா ஆ. உலகத்தையனா சரணம் உலக செயல்
சரணி